மீனும் கிடையாது போனும் கிடையாது கம்னுறப்பா மீன் குஞ்சு இல்ல கண்ட குஞ்சு இல்ல கம்னுற வட்டி கம்னு ஸ்டேஜ் ஒழுங்கா போட சொல்றப்பா வாட்டி கூத்து போட்டாங்கன்னா கீழே லொடுன்னு கால் போய் மாட்டிக்குது ஊய்ந்து வாரி வரத்தாக்குது என்ன என்னிடத்தில் பேசாதீர்கள் என்னிடத்திலே வாவாத்தி ஆடாதீர்கள் என்ன தொடாதீங்க டச் மீ ஓகே நாட்டு மக்கள் அனைவருமே என்னை பார்த்து இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இருப்பா உனக்கு தான் பேர் பாதி டயலாக் எனக்கும் பேர் பாதி டயலாக் தான் இரு ஒன்னும் இல்லை எப்படி இருந்தாலும் காலைல டிஃபன் காசு வாங்குற வரையும் இருந்துதான் போறோம் நில்லு பொறுமையா பேசு. நாட்டு மக்கள் அனைவருமே இழிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் பேசுங்க என்னை பத்தி தான் கேவலமா பேசுறாங்க. இந்நாட்டு இளவரசனை வச்சிருக்கிறிய தவிர்த்து அவனால ஒரே ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இருக்குதா? அடி மாமரத்துக்காட்டில் போய் தொண்டு பொண்ணுன்னு கேக்குறாங்க. என்ன புளியா மரத்தை இல்ல சொல்லுவாங்க புதுசா மாமரம் சொல்றேன். மாமரம் எதுக்குதான் அது அடிதான் சொல்ல முடியாது. நான் என்ன பண்றது எல்லாம் நேரமாயிடுச்சு. என்ன செய்யணும்ன்ற நிப்பா இன்னத்துக்கு அங்கடி ஏது போறாது இன்னத்துக்கு அங்க போறா இன்னத்துக்கு அங்க ஏது போற நான் ஒரு டைம் தான் இது பாய் சுட்டின்னு போன சொல்றாங்களா உன்ன என்ன கலெக்டர் ஆபீஸ்ல காலைல போய் கையெழுத்து போட போறா உட்காந்து கூத்து பாருறியா ஜகத்து கொஞ்சமா தண்ணி குடிச்சு தெரியாது உனக்கு என்னத்துக்கு ஏது இப்போ கலெக்டர் ஏது போக போற இப்போ உனக்கு தான் இப்போ ஏறி வெள்ள காத்துன்னு உட்காந்துக்கிறாங்க உட்காந்து கூத்து பாரு இப்பா நூடுல்ஸ் தானே கத்தாலையும் ஆளு பாறையம்மா வெள்ளை வெளியேன்னு பொகாட்டா ஒரு கம்முனு அதுதான் கொஞ்சம் வாய் இருக்கணும். முன்னாடி பாரு உனக்கு நீ சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். பட்டு குஞ்சு நாட்டு மக்கள் கேட்ட கேள்விக்கு அங்கனா போய் நான் வாய் மரத்துல தூக்க மாட்டு செத்து போலான்னு போனேன். வாய் மரமா மானாவரி கலர் இருக்குமே எப்படி தூக்க மாட்டிருப்பேன். சரி வாய் மரத்துல தான் போய் தூக்க மாட்டி சாவு முடியல சொல்லிட்டா கடைக்கு போய் 1/4 கிலோ வெள்ளம் வாங்கி துட்டு செத்து போலான்னு போனேன். மட்டாது விஷமா செடி எப்படி சாப்பிடுவாங்க. சரி இப்படியே சாக மாட்டோமே எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு கை வச்சு செத்து போலான்னு போனேன். அப்புறம் சரி இது வந்தா சாக மாட்டோமே நம்ம கூத்துக்கு தான் கிளம்பணுமே நைட்டு 8:30 மணிக்கு நம்ம ஊர் பக்கத்தூர் ஆச்சு நம்ம குளிக்க சொல்ல அணை கூட தண்ணி ஊந்து செத்து போலான்னு போனோம். எவ்வளவு ஆழமா இருக்கு மாதிரி எப்படி போயிட்டா சாக மாட்டேனே பாவி உயிரோடு இருந்து சாவு வராதுடா. ஓனர் பக்கத்தூர்னு 1.5 லட்சம் ரூபாய் தான் குத்துக்கிறான். உங்களுக்கு தான் தாலி அறுத்து 4 லட்சம் ரூபாய் குத்துக்கிறான். எனக்கு பக்கத்தூர்ன்றதுனால மூஞ்சி நாளா இல்லையா எவ்வளவு 8 கிரமா அவ்வளவு துட்டு அதிக்கிட்டியா பக்கத்துல இருந்து 8 இருக்கிறது கிடையாதுடா மூஞ்சி நாளா இல்லையா யாருங்க அவன் நட்டு தான் குத்தான். மூஞ்சி நல்லா கத்துக்கலாம் 4 லட்சமா மூஞ்சி டொக்கு டாரி மாக்குது. நான் பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ண முடியாது இறக்கத்து தான் வரும். கூட அழகுக்கு அளவு கிடையாது. ஏப்பா ராஜா சொல்லிட்டாங்க நீ கோசத்து அழகு வந்து பேசிக்கிறேன். சரி இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும்? என்ன காதல வைக்கும் போது நான் சொன்னேன் ஒரு முத்தம் தர சொன்னேன் அப்படி கிடையாது. என்னை காதலிக்கும் பொழுது நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் தடையில்லாம தருகிறேன் என்று வைத்தீர்கள் அல்லவா? இந்த நாடு நகரம் அத்தனைக்குமே தற்பொழுது மன்னவர் நீங்கள் தான். உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டுக்கு நான் யார்? மகாராணி. அப்படி என்றால் நாடு நகரம் அத்தனையுமே என்னுடைய பெயருக்கு எழுதி வைத்து விட்டால் என்ன? இது போன்று நீ எப்பொழுது கேட்பாய் என்று எனக்கு தெரியும். ஆகையால் தான் உன்னை என்று கண்டேனோ அப்போது நாடு நகரம் உப்பு சட்டி வரவாடு என் மீன்வெளிக்கு சொந்தம் என்று உயில் பத்திரம் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இப்பொழுதே உங்களுக்கு நடந்த திருமணம் வந்தால் அந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியாகட்டும் உட்காருங்க ஆசனத்திலே. நல்லதோர் மங்களவாதியமா பேசிட்டு வரேங்க. நல்லதோர் மங்களவாதியம் சுத்தி 8 விட்டு 9 லைட்
சாப்பாட்டுக்கு துட்டு கொடுமா. ஐயோ நான் கல்யாணத்துக்கு மிருதங்க வாசிக்க சொன்னா இதுக்கு வாசிச்சிட்டாங்க சாமிங்க. தன்னா படையப்பா வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகு உன்னை விட்டு போவே இல்லடா. நீலாம்பரி கிடையாது, அதுல அவ கடைசியா சுட்டுன்னு செத்துருவா. நான் சாவ மாட்டேன். நீ நினைச்சிருக்க இப்போ என்னடா அடிக்கிற குடிமல்லூராடு ஏதோ எட்டி வச்சா கல்யாணம். டச் பண்ணி பேசாதடா. கையெடு கையடுறா. ஏய் உக்காரா லவுடி கோபால் உக்காரா. ஆமாண்டா அன்னைக்கு அடிச்சா வாடா இப்ப அடிக்கலாமா? நான் யாரு? நான் அப்படியே பவுடர் பின்னாடியே ஓடுவேன். ஏற்கா உள்ள ஆரிய பெரும்பாக்கம். அந்த பயம் இருக்கணும். டேய் உனக்கு உன்னுடைய அத்தை மக்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது மாலை எடுத்து கொடுத்தவர் யாரு தெரியுமா? அவர் தான் என்னை தொட்டு தாடி காட்டிய கணவர். அதனால சொல்லுவாங்களா கூட்டு வைக்கிறதுக்கு யாருங்க? உனக்கு அவன் எங்க போயிட்டு வந்து இந்த நாட்டிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத ஆள் நாட்டை விட்டு நடக்க வேண்டும். இப்படி நடுவீதியில் நிற்க வைத்து விட்டு சென்று விட்டாரே, இதற்கு உடந்தையாக இருந்தது இந்நாட்டு தளபதியார். இருவரும் சேர்ந்து இப்படி என்னை வீதியிலே அலைவிட்டு விட்டார்களே. என்னுடைய மனைவி பாவம் எங்கே இருக்கிறாளோ, என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியவில்லையே. ராணி ராணி தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு ராணி. உங்க தம்பியை பத்திரமா பாத்துக்க. எங்க பாத்துந்த? அரண்மனையிலே வேலைக்கு சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. பத்திரமா பாத்துக்கியா? அண்ணா நீடா என் தம்பி, உடன் பிறந்த தம்பி என்று சொல்வதற்கே வெட்கமா இருக்கிறது. ஏனண்ணா? அண்ணா தெரியாமல் செய்துவிட்டு என் உள்ளங்கண்டை வைத்து அவள் மயக்கி என்னை அவளுக்கு அடிமையாக்கி வைத்திருந்தார். இதற்காக காரணம் யார்? இந்நாட்டு தளபதியாக வந்த உள்ளாங்கண்டிகிறாள் அவன் மீன்பிழி. அவளும் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நாளைய தினம் முடிசூட்டு விழா நடக்கிறது அங்கே. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். பழிக்கு பழி வாங்கிய நாட்டை அடைய வேண்டும் திட்டம் தீட்டினேன். அனைத்து முடிந்து விட்டது. இருந்தாலும் என்னுடைய மனைவி பத்திர தோல் வெளியே சொன்னார். அவளுக்காக கொடுக்க வேண்டும். வருதா பார்க்கலாம். என் வீட்டுக்காரர் பாத்தீங்களா? வந்து விட்டா என்னோட எப்ப போறா?
ஆமா ஆமா அனைத்து நாடு வளர்ந்து விட்டோம். ஆமா இனி முதற்கொண்டு நீதான் மகாராணி, நான் தான் மகாராஜா சொல்றதுக்கு ஆசை இருக்குதா? ஆமாங்க சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா? ஆமா இனி முதற்கொண்டு நாம் இருவருக்கும் இந்த மண்ணிலே வாழ்க்கையே கிடையாது. இந்த விண்ணிலே பறக்க வேண்டும், விண்ணிலே பறக்க வேண்டும். குளிக்க வேண்டும், மண்ணில் குளிக்க வேண்டும். என்னென்னவோ பண்ணணும்டி. ஆமாங்க அதனால நாம் இருவருக்கும் யார் தெரியுமா? மகாராணி மகாராஜா. சைலண்ட் அருகாமையில் சைலண்ட். சொல்லுங்களேன் பீபி, மாமா. இருந்தாலும் உனக்கு ஒரு வேலை சொன்னேன். ஆமா இந்த நாடகம் அத்தனையுமே உப்பு சட்டி வரவாடி என்னுடைய பேருக்கு எழுதி வந்து விட்டேன் அத்தான். வாங்கி வந்து விட்டாயா? ஆமா எந்த ஒரு குறையில பத்திரம் பீரோல இருக்குங்க. என்னுடைய மனைவி என்றால் இப்படிதான் இருக்கணும். சொல்ல தவறாம வாங்கியிருக்கேன். ஆமா அந்த பத்திரம் எங்க இருக்கிறது? பீரோல இருக்குங்க பத்திரமா. ஆமா அப்படி என்றால் நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. இந்த காலத்தில் பெண்ணுக்கு செக்யூரிட்டியே கிடையாது. பொம்பளை கூட இப்ப செக்யூரிட்டி வேலை செய்யறாங்க மாமா. அப்படி இல்லடி, கழுத்துல ஒரே ஒரு சவரம் நகை போட்டு அப்படி போனாக போதும். அப்படியே பிடிச்சி வலிச்சுட்டு போய் பண்ணுங்க. அதனால உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன், நீ தவிர்க்க வேண்டும். என்னோடு நீண்ட காலம் வாழ வேண்டும். ஆகையால் ஐயா பத்திரமா பீரோல இருக்கட்டும். என்ன உங்களுக்கு ஐயோண்ணா குடிங்கப்பா. சரி விடு. இந்த பத்திரத்தை அந்த பத்திரத்தை எனது படுத்து விட்டால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஐயா பத்திரமா பீரோல இருக்கட்டும். அந்த பத்திரம் என்னன்னா ராஜா அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா. ஆமா கவர்மெண்ட் இல்லனா அந்த புஞ்சு வச்சிரணும். ஆமா கோயிலுக்கு சொன்னேன். சரியாகட்டும். இருந்தாலும் அந்த பத்திரத்தை படுத்து விட்டால் சந்தோஷமா முடிக்க முடியாது. முடியாது முடியாதா? அது என்ன நீ ஒரு ஆள் போதும் சாட்சி. அடிக்கிற அடியில கண்ணாடி கூட பறக்குது. அப்படியா? கண்ணாடி பறக்கிறதா? சொல்லுங்களேன். சும்மா லேசா அடிச்சேன். ஏன்னா கவர்மெண்ட் டெண்டர் விட்டுக்கல. இஸ்துகாஸ்னு போங்க. கோச்சிக்காதே. பத்திரத்தை கொடுத்து நாளைக்கு லீவுடா நான். தட்டச்சேரி கோவிந்தா கூத்து கோவிந்தா. ஆதி பாக்க வந்து நிக்க வண்டி. நான் கொடுத்து விடுகின்றேன். அடி இவ தாங்க முடியலங்க என்னால. அடி மேல அடி அடிச்சா அம்மி கூட நவரு சொல்லுவாங்க. இப்ப அடி மேல அடி அடிச்சா அம்மி நவராது. கிரவுண்டர் கூட நவராது இங்க. ஆனா அடி எதுக்கு பத்தி அண்ணன் நூறு மாட்டாண்டி அடி. ஆமா அதனால ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு பயந்து கூட வருங்களா? சரி கொடுத்துட்டு கொளுத்து போட்டுருவோம். அத்தான் என்ன கொடுத்து விடுகின்றேன். நானா எங்க குலதெய்வத்தினை வேண்டிக் கொண்டு கொடுத்து விடுகின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு பத்திரத்தை கொடுக்க போறேன். ஆமா சரி என்னதான் வேண்டிக்க சாவ போட்டு நான் வேண்டிக்கிறேன். குத்தா சரி பத்திரம் உட்காரு. அவ எப்படி அடிக்கணும்? ஆகட்டும். சீனிவாசா ஒண்ணு இல்ல. நீ கம்பெனியோட ஆசிரியர் சீனிவாசன். நான் வேண்டிக் கொள்வது 7 மலையின் மீது அமர்ந்திருக்கின்றாரு சீனிவாசன். அப்படியா? அந்த பொட்டை சீனிவாசா என்னடி அங்க 7 மலை. ஆகட்டும். சீனிவாசா சீனிவாசா நீ வடகில போய் சீனிவாசா. அவர் 7 மலை மீது அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சீனிவாசன். சீனிவாசா மணிக்கட சீனிவாசா சீனிவாசா கோவிந்தா. இந்த மாதிரி எத்தனை சீனிவாசன் நாங்க பார்த்துக்கிறோம். அடி பாவி நயவதிகி நாசக்காரி, உன்னை போய் நான் நம்பினேன் பார்த்தாயா? ஏய் நாட்டுக்காக கட்டி கனவு என்று பாராமல் கட்டாய குத்திட்டேடி. ஏய்
உன் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு சந்தேகம். டேய் போடா, உன்ன மாதிரி 1008 பேர் இருக்காங்க. இந்த ஊர்ல வேற நாட்டாப்காரி 8 பேர் இருக்காங்க. போ, ஒரு நாளைக்கு வந்துறனா கூட ஒரு ஆள் மீறுது போ. உண்மையாகவா? ஆமா. நல்லவர்களே, என்னை போன்ற வல்லவர்களே, இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று ஒரு குடும்பத்தை கண்டுபிடித்து நாட்டை ஆள வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவன் பார்த்தாயா, இந்த நாட்டில் கூட இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று அந்த ஆண்டவன் கொடுத்த விதி. என்னை போல யாவரும் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்பட வேண்டாம், குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம். அப்படி சென்றால் எனக்கு வந்த நேரம் தான் அனைவருக்கும். ஏய் போடா, போடா போடா. எந்த நாட்டுக்காக என்னை நீ கட்டாய குத்தினாயோ, குத்தினாயோ இதே நிலைமை உனக்கு ஒரு நாள் வரும். எனக்கு வராது. எனக்கு குத்தத்துக்கு ஆள் இல்ல. 1008 பேர் இருக்காங்க. போடா. கம்பத்துல பாடு கம்பத்துல பாடிக்கிற அந்த போய் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு என்னமா பாட்டு பாடுறது உள்ள நீ நல்லந்தா அண்ணா ஆயா சாவல இன்னும் ஆயவா இந்த பக்கம் இந்த காசு தூக்கிது அடிக்கும் போது யார் குடிமலூரா மூணு தான் அடிக்கிற தாயத்தை அடிக்கிறேன் அஞ்சில் அடி நாளைக்கு வந்தாடு என்னடா 4 வச்சு அடிக்கிறீங்க நாளைக்கு குத்து வைக்கணும்டா திட்டுக்கோட்டு மூச்சு ஆமாங்க நீங்க தான் குத்தணுமா குத்து கம்பெனிக்கு எவனோ காலில் தூணி வச்சான்டா சூப்பர் வேலை போ பஸ் ஸ்டாண்ட்ல இந்த நாட்டில இருந்தால் நாட்டுக்கு கேடு நாட்டுக்கு அவமானம் உயர்த்தி குடும்பத்தை ஐயோ நீங்க ஆம்பளை ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன்டா கெடுக்கிறோம் ஆம்பளை அப்படியே ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இல்ல
வைக்கிறேன்னா முன்னாடியா என்ன ஒழுங்கா இல்ல என்னங்க சீக்கிரமா குத்தி சாங்க மீன் வெட்டுற மாதிரி வெட்டுறாண்டி அம்மா. ஒழுங்கா இல்ல ராஜேஷ் பலால வச்சு. ஏய் என்னடா ராஜேஷ்? ஏய் அச்சுடா இருந்தா. அண்ணா. என்னடா உனக்கு அதுல அச்சு? என்னங்க சீக்கிரமா குத்துங்க அவள. ஐயோ குத்திக்கடா குத்திக்கோ. குத்திக்கோ. ஏய் வாடா கடைசி ஒரே ஒரு அடி ஜாலியா இருக்கலாமா? ஏய் போவீங்க. என்னடா லைட் ஆஃப் பண்ணிட்டேன். டேய் நடுக்குஞ்சே. ஜாலியா இருக்க சொல்லுங்க அவனுக்கு பாரு அவனுக்கு எத்து போட்டு அடிக்குது எப்பா நீ குத்திடுடா எப்பா. ஏறி இது அங்க ஷூட்டிங் போய் சோரி அச்சு அச்சு கீஸ்டானுக்கு போறியா அம்மா. அருள்டியா ஒளிக்குதுடா. அக்காவே வந்து படுத்துறாங்க. சாலியார் சண்டை இருவர் கொண்டு உயிரோட இருக்கிற சாவடி அடமா. எங்கடா குத்துற? குத்த வேண்டிய இடமாடா இது. ஏய் தயிர் நானே குத்திக்கிறேன்டா. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாதீர்கள். என்னை போன்ற பாவச் செயலை யாருமே ஈடுபடாதீர்கள். வந்து வேற டயலாக்ல மிஸ்டேக் ஆகுது. எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். என்னை போன்று யாருமே இருக்காதீர்கள். என்னங்க நாம் பிறந்த குடும்பம் கொண்டு சேர்ந்து விட்டேன் உண்மைதான். மணிவரும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வணங்கிவிட்டு பிறகு அப்படியா பஞ்சனைக்கு போலாமா? அப்படியா ஆகட்டுங்க. மஞ்சளே நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு வாழை காரியம்மா நீ வருவாடி வருகிறம்மா மருதனோடு அங்காளி மாங்காளி திரு சொல்லு ஒரு சொல்ல ஏடியம்மா எங்க குழந்தைக்கோ மாரியம்மா அம்மா மருதனோடு அங்காளி கிருஷ்ணாக்கு ஹாடி கட்டி தவள சக்கரவர்த்தி கேட்கலையோ ஏழை குழந்தையம்மா எடுப்போர்க்கு பாலனம்மா எங்கள் குறை தீர்க்கி நீயும் இங்கே வாடியம்மா கத்தி போல் வேப்பிலையா
காளியம்மா மலையனூரி காளியம்மா மலையனூரி அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறம் உடையவள் ஆகாரத்துக்குள்ளே ஐநரை சற்றத்து நீங்காரத்துக்குள்ளே இனி இருப்பாள் நீங்காரத்துக்குள்ளே இனி இருப்பாள் கோலமிகு கோடி நலம் குணமயிலை வாழி குணமயிலை வாழி கோலமிகு காட்டும்
பேரன்புமிக்க பெண் நேரம் ஸ்டேடியம்